அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 24. பண்டில் திகைத்தாள். சூப்பரண்டென்டென்ட் பேட்டில் ஈரடிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டார் என்பதில் சந்தேகமே இல்லை. சிந்தனையோடு தனது முகவாயை தட்டலானார். சர் ஓஸ்வால்டு சொல்வதுதான் சரி பேட்டில் என்றார் சார்ஜ். இதான் அந்த ஆள். அவனை பிடிக்கும் நம்பிக்கை ஏதாவது இருக்கா? இவனாக இருக்கலாம் சார். இது நிச்சயமா சந்தேகத்துக்கிடமானதாக தான் தெரியுது. ஆனா அந்த ஆளே கூட திரும்பி வரலாம் சிம்னிஸ்க்கு. அப்படி நடக்கும்னா நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லை எனவும் ஒப்புக்கொண்டார் பேட்டில். பவர் தான் அந்த ஆளுங்கிற மாதிரி தான் எல்லாமும் தெரியுது. இந்த மைதானத்துக்குள்ள அவன் எப்படி உள்ளே வந்து வெளியே போனான் என்பதுதான் எனக்கு சரியா விளங்கல. நீங்க அங்கே நிக்க வச்சிருக்கோம் உங்க ஆளுங்க பற்றி என் கணிப்பை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே என்றார் சார்ஜ். பிரயோஜனம் இல்லாத ஆளுங்க. உங்களை குத்தம் சொல்ல வரல. ஆனா அவருடைய நிறுத்தமே போதுமான அளவு முழக்கமாய் இருந்தது. தற்சமயம் பேட்டில், எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், உடனடியா இப்ப நான் டெலிஃபோனுக்கு போகணுமே என்றார். இந்த விஷயத்த நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு தோணுது மிஸ்டர் லோமெக்ஸ். ஐ எம் சாரி. ஆனா புதிர் போல ஆகிடுச்சு இது. எஸ், முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்ப. வேக வேகமா அறையிலிருந்து வெளியேறி போனார் அவர். கொஞ்சம் தோட்டம் வரைக்கும் வர முடியுமா என்றாள் பண்டல் ஜிம்மியிடம். நான் உன் கூட பேச விரும்புகிறேன். ஜன்னலின் வழியாக இருவரும் இறங்கி வெளியேறினார்கள். முகத்தை சற்று சுளித்தபடி எதிரே இருந்த வராண்டா பகுதியை பார்த்தான் ஜிம்மி. என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று கேட்டாள் பண்டல். பிஸ்டலை எரிய நேர்ந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை விளக்கினான் ஜிம்மி. கூட்டை கூப்பிட்டு பிஸ்டலை எரியும்படி சொன்னபோது இந்த பேட்டில் மண்டைக்குள் என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கும்னு எனக்கு விந்தையா இருக்கு என்றான். சத்தியமா சொல்றேன், என்னவோ அவருக்குள்ளே ஓடுது. எப்படியோ அது எங்கே போய் விழுந்திருக்கும்னு அதையும் தாண்டி 10 கெஜம் தள்ளி போய் விழுந்தது அது. ஒன்னு தெரியுமா பண்டில், இந்த பேட்டில் ஆழமானவர். அவர் ஓர் அசாதாரண மனுஷன் என்றாள் அவள். நேற்று ராத்திரி நடந்ததை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும். சூப்பரண்டென்டென்ட் பேட்டலுடன் நிகழ்ந்த உரையாடலை மீண்டும் ஒரு முறை ஓட்டினாள் அவள். ஜிம்மி கவனமாக கேட்டான். சோ, பிரபுவின் விதவை மனைவிதான் நம்பர் 1 என்றான் சிந்தனையாய். இப்ப எல்லாமும் ஒன்னா சேர்ந்து அழகா பொருந்துது. நம்பர் 2 பவர். இவன் சிம்னீஸிலிருந்து வரான். அவன் ஓரூர்கி ரூமுக்குள்ள ஏறி போறான். எப்படியோ அண்ணா மூலமா அதிசயமான தூக்க மாத்திரை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்ற தகவல் தெரிந்து திட்டம் இதுதான். கீழே காத்து கொண்டு நிற்கும் அண்ணாவை நோக்கி அவன் பாக்கெட்டை எரியணும். அப்புறமா அவ ஓசப்படாம லைப்ரரி வழியா நுழைஞ்சு அவளோட ரூமுக்கே போயிடுவா. மைதானத்தை விட்டு வெளியேறும் பவர் ஒருவேளை அகப்பட்டாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. எஸ், இது நல்ல திட்டம்தான். ஆனா தோத்துடுச்சு. லைப்ரரியில இருக்கும் போதே நான் வருவதை கேட்டும் அண்ணா திரைக்கு மறைவா ஒதுங்க வேண்டி நேர்ந்தது. அவளோட கூட்டாளிக்கு எச்சரிக்கையை அனுப்ப முடியாமல் துடிக்கிறான். கையில கொத்து பேப்பர்களோடு நம்பர் 2 ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிறான். கீழே காத்திருப்பது விதவை மனைவிதான்னு எடுத்துக்கிறான். அவளை நோக்கி தாள்கட்டை எரிஞ்சிட்டு கொடியை பிடிச்சுக்கிட்டு இறங்குறான். அங்கேதான் என் மூலமா ஒரு விளக்க முடியாத ஆச்சரியத்தை அவன் பார்க்கிறான். திரைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கும் அண்ணாவுக்கு எப்படி இருந்திருக்கும் நரம்பதிர்வு. இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் அவ ஒரு பியூட்டிஃபுல் கதையை சொல்லியிருக்கா. எஸ்,
இப்ப எல்லாமும் ஒன்னா சேர்ந்து அழகா பொருந்தது. ரொம்ப அழகா பொருந்தது என்று வலு சேர்த்தாள் பண்டெல். தொடர்ந்தாள். நம்பர் 7 இன்னும் கண்களுக்கே படல. ஆனா பின்னணியில இருக்கான். அண்ணா மற்றும் பவர். நோ, மேலே நான் கேட்ட கேள்விக்கு இத்தனை சுலபமான விடை இருக்க முடியாது. நேற்று ராத்திரி பவர் இங்கே இருந்திருக்கான். விஷயம் தப்பா போயிட்டா அதுக்கு ஒரு ஆளாதான் அவன் இங்கே இருந்தான், ஒரு பலிகாடாய். நம்பர் 7 தான் பாஸ். அவன் மீது கவிழ வல்ல அத்தனை சந்தேகத்தையும் திசை திருப்ப. ஓ எஸ், பின்ன பாருமா, எல்லாமும் அம்சமா பொருந்தி நிக்குது. விட்டுடு இதோட, இதான் முடிவு. இத விட்டுட்டு விஷயத்தை இன்னும் குழப்ப புதுசா யூகங்களை அவிழ்த்து விடாதே. அப்படிலாம் என்னால முடியாது என்ற பண்டில். நம்பர் 7 இருக்கான், அவன்தான் பாஸ். அவன் இந்த பார்ட்டியில கலந்துகிட்டிருக்கும் நபர்களில் ஒருத்தன் தான் என்றாள். பில் என்ன நினைக்கிறார்? பில் என்று இறுக்கமாகவும் பச்சாதாபம் அற்றும் ஆரம்பித்த பண்டில், ஒரு தாள முடியாத ஆசாமியப்பா என்றாள். ஹோ என்ற ஜிம்மி, அவர்கிட்ட நீ அண்ணா பற்றி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எச்சரிச்சிடணும், இல்லனா எத்தனை பெரிய பைத்தியக்காரனா அவர் ஆவார்னு அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். அவளுக்கு எதிரா ஒரு வார்த்தை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டார் இவர் என்றாள் பண்டேல். இப்பெல்லாம் அவர் ஹோ சிம்பிளி ஒரு சூப்பர் முட்டாள். அந்த மச்ச பிரச்சனையை அவரோட மரமண்டைக்குள்ள நீங்க எப்படியாவது ஏத்திடணும். ஹே, பில்லோட கேர்ள் ஃப்ரெண்டு மச்சத்தை பற்றி அவராண்டியே நான் போய் பேச தயாரா இல்ல. இதை விடு. எல்லா நிகழ்வுகளும் அழகழகா பொருந்தி நிற்பதை கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ஒரு கழுதை. எஸ் என்றாள் பண்டில் கசப்பாய். அவர்கிட்ட போய் அத்தனையும் சொல்லும் மாபெரும் குற்றத்தை நீங்க பண்ணி இருக்கிறீங்க ஜிம்மி. ஐ எம் சாரிப்பா என்றான் ஜிம்மி. அப்ப எனக்கு விளங்கல, இப்ப விளங்குது. நான் ஒரு மடையன். ஓரிரு நிமிடங்கள் அங்கு அமைதி நிலவியது. ஜிம்மி அவனுடைய மண்டைக்குள் அனைத்தையும் போட்டு புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் எத்தனைக்கெத்தனை அவன் அதிகமாய் நினைக்கின்றானோ அந்த அளவுக்கு நிம்மதியற்று போகும்படி ஆனது. அண்ணாவை தனியா விட்டுடணும்னு பேட்டில் சொன்னதா சொன்ன என்று கேட்டான் கடைசியாய். எஸ். இப்படி செய்வதன் மூலமா அவ வழியா வேறு யாரையாவது பிடிப்பது திட்டமா? பண்டில் ஒப்புதலாய் தலையசைத்தாள். இது சாத்தியம்தானா என ஆழ்ந்து யோசித்தான் ஜிம்மி. நிச்சயமாய் பேட்டில் அவரது மூளைக்குள் ஏதோ ஒரு ஸ்திரமான முடிவில்தான் இருக்கிறார். இன்னைக்கு காலையில சர் ஸ்டான்லி டிக்பி டவுன் வரைக்கும் புறப்பட்டு போயிருக்கார் இல்லையா என்றான் அவன். எஸ். ஓரூருக்கையும் அவர் கூட போயிருக்கிறாரா? எஸ், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நோ, அது சாத்தியமே இல்லை. என்ன? இந்த வழக்குல ஓரூருக்கு எந்த வகையிலும் சம்பந்தப்பட்டிருக்க சாத்தியம் இல்லைங்கிற. அது சாத்தியமே என்றால் பண்டில் சிந்தனையாய். வன்மையான பர்சனாலிட்டிம்பாங்களே, அப்படிப்பட்ட தீவிரமான குணம் கொண்டவர் அவர். ஒருவேளை அவர்தான் அப்படின்னா அது என்னை ஆச்சரியப்படுத்தாது. ஓ நோ, போற போக்குல எது நடந்தாலும் அது என்னை ஆச்சரியப்படுத்தாதுன்னே சொல்வேன் என்று ஆழ்ந்து குறிப்பிட்ட அவள் சொன்னால், ஒரே ஒருத்தர் மட்டும் நம்பர் 7 கிடையாதுன்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். யார் அது? சூப்பரிண்டெண்டன்ட் பெட்டில். ஹோ, நீ சார்ஜ் லோமெக்ஸ் பேரை சொல்ல போறியோன்னு நினைச்சேன். ஷோ, அவர் பக்கத்துல வந்துட்டார். குறி தவறாமல் இருவர் மீதும் வந்து விழுந்தே விட்டார் சார்ஜ். ஜிம்மி உடனடியாய் ஒரு மன்னிப்பினை உதிர்த்துவிட்டு நழுவினானோ தப்பினானோ
பண்டிலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டார் சார்ஜ். மை டியர் எய்லின் என்றார். நீ எங்களை விட்டுட்டு போய் தான் தீரணுமா? வெல், அப்பா ரொம்ப மோசமா பயந்துகிட்டு இருக்காருன்னு தெரியுது. நான் முதல்ல போய் அவர் கையை ஆதரவா பிடிச்சு பேசணும்னு நினைக்கிறேன். இந்த பிஞ்சு விரல்கள் நிச்சயமாய் ஆதரவு தரும் என்றார் அவர். அவளுடைய கைகளை எடுத்து மெல்லமாய் தடவியபடி, மை டியர் எய்லின், உன்னுடைய எண்ணங்கள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அரசியல் பற்றிய எண்ணங்களை சொல்றேன். அதுக்காக உன்னை நான் பாராட்டுகிறேன். அரசியலில் முட்டுவிடும் உன்னுடைய அரும்பு மூளைக்கு நான் நிறைய நிறைய அரசியல் அறிவுரைகள் தர வேண்டியிருக்கு. இந்த காலத்துல பழமைக்கும் முதியவர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் குறைந்து கொண்டே இருக்கும் கலாச்சார சீரழிவின் காலத்துல இனி முடிஞ்சாபலதான் என்று தப்பிக்க வழியின்றி சிதறிப்போனாள் பண்டில். பண்டிலை பேசியே அழித்தார் சார்ஜ். அவர் கடந்து போகும்போது பேயறைந்தார் போல் அவருடைய முதுகையே கவனித்துக் கொண்டிருந்த பண்டிலை எதிர்பாராவிதமாய் அணுகினார் பெல். முதல்ல இங்க கவனி என்றார். எதுக்காக அந்த முட்டை கண்ணன் உன்னோட கையை பிடிச்சு அவர் கைக்குள்ள அடக்கிட்டார்? அது என் கை கிடையாது. பின்ன அரசியல்ல முட்டுவிடும் என்னுடைய அரும்பு மூளை. உளராதே. நான் உளரல என்றால் சார்ஜ் போய்க் கொண்டிருந்த திசையை சுட்டிக்காட்டி. பிறகு சொன்னாள், நான் கவலையில் இருக்கேன். நீ வேற வந்து குழப்பாத. ஜிம்மிக்கு ஒரு பெரிய ஆபத்து நேர்ந்த விஷயம் தெரியும்ல உனக்கு சொன்னார் என்றார் பெல். அதை விடு. உன் மேல அந்த முட்டைக்கண்ணன் கவனம் வச்சிட்டார்னா அதுல இருந்து தப்பிப்பது என்பது முடியவே முடியாத ஒரு விஷயம். அதை விடேன். சார்ஜுடைய அரசியல் வட்டத்துக்குள்ள நான் ஈர்க்கப்பட்டு விடுவோம்னோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஆகாது என்றார் பெல். பெண்கள் அரசியலுக்குள் நுழைவதை விரும்பாதவர் அவர். சரிவா, கொஞ்சம் குடிப்போம். எழுந்து கொண்டு பில் அருகே மரியாதையாய் நடக்கலானாள் பெண்டல். அப்பொழுது எனக்கு பாலிடிக்ஸ்னாலே அலர்ஜி என முணுமுணுத்தாள். எனக்கும் அது தெரியும். யாருக்கு தான் அரசியல் பண்ண பிடிக்கும்? ஒருத்தருக்கும் பிடிக்காது. இந்த முட்டைக்கண்ணன் போன்ற ஆட்கள் தான் நயமா பேசி ஆட்களை உள்ளே இழுத்து போட்டுறானுங்க. சே என்று விட்டு பில் சொன்னார், இனிமே உன் கையை பிடித்திழுத்து நெருக்கமா பொத்திக்க நீ அவரை அனுமதிக்க கூடாது. என்ன பேசுறீங்க? ஏன் அவர் அப்படி பண்ணக்கூடாது? பண்ணுவார். போதுமா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவரை தெரியும். வெல், எனக்கு அது பிடிக்கல. அப்ப கண்ணை மூடிக்கோ. சரியான வில்லன். அதோ சூப்பரிண்டென்டன்ட் பேட்டில். அவரும் இப்ப என்கிட்ட வந்தால் முதல்ல என் கையை தான் பிடிப்பார். பண்டில். வீட்டுக்குள்ளே பக்கவாட்டு கதவின் வழியாக அப்பொழுதுதான் இருவரும் நுழைந்து கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு கபோர்ட் போன்ற வழி திறந்தது. அதற்குள் கோல்ஃப் வகையாராக்கள், டென்னிஸ் ராக்கெட்டுகள், கோப்பைகள் மற்றும் கிராமத்துக்கே என்ற உரித்தான இவை போன்ற இன்ன பிற வஸ்துகளும் இருந்தன. அங்கு கோல்ஃப் வகையாராக்கள் பற்றி நுண்ணிய பரிசோதனை பண்ணி கொண்டிருந்தார் பேட்டில். பண்டிலின் ஆச்சரியத்தை அனாயாசமாய் கவனித்தார் அவர். கோல்ஃப் பயிற்சி எடுக்க போறீங்களா சூப்பரிண்டென்டன்ட் என்றாள் அவள். அதை சொதப்பிடுவேன் நான், லேடி எய்லின். நான் கோல்ஃப் கத்துக்க ஆரம்பிக்க எனக்கு வயசே இல்லைன்னு சொல்றாங்க. மேலும் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. அது என்னை எந்த விளையாட்டிலும் பொருத்திடும். என்னது அது? நான் எப்ப தோத்து போறேன்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் அழுத்துக்க மாட்டேன். ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் ஆடத் துவங்கி விடுவேன். இப்படி சொன்னதை காட்டும் ஒருவித தீர்மான முகபாவம் கொண்டவராய் இருவரோடும் வந்து இணைந்து கொண்டார் சூப்பரிண்டென்டன்ட் பேட்டல். அக்கதவினை அரைந்து மூடிவிட்டு. அகதா